நான் கேட்கிற வரத்தை இல்லை அது வரவேண்டும் தெரியவில்லவா? வர வேண்டுமா? உண்மைதான். யாது வர வேண்டும் கே தடையின்றி தாராளமாக தருகின்றேன். ஆண்டவா சக்கரா சிவா சிவா கருணை கிடையாதே சக்கரா சிவா சிவா அழகு திருநீரும் தோன்று அதபமே மார்பில் தாங்கி அருள் அதை வரைய வந்த ஐயனே நீலகண்டா நீலகண்டா நீலகண்டா
இருக்கிறேன் என்று என்னோட சமன் செய்கிறானோ அவருடைய பலத்திலே பாதி பலம் பிரதிபலம் என்னை வந்து அணிய வேண்டும். இதுதான் நான் கேட்கக்கூடிய நீ கேட்டவனத்தை கேட்டவரை அழைத்து விட்டேன். இருந்தாலும் மனத்தை விட்டு விட்டாய். மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்திரு. கேட்ட வரத்தை இளையனாவது மனம் என்று கொடுத்து விட்டேன். தனியனாரி இறைவா தனியனாரி. ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் அளவு இருந்த சந்தேகம் அல்லவா வரம் பெற்று விட்டோம் என்று ஆணவத்தால் உன் மனைவி விட்டு பிடித்து மாற்றால் மனைவியோடு பிரதான யோகத்தில் ஈடுபடுவை. ஆனால் அன்றே உனக்கு விட்டோமே என்று ஆணவத்தினார் பிரதான கமமல் சொல்லக்கூடிய மாற்றி அவன் மனைவி மீது ஆசைப்பட்டார். அன்றே எனக்கு மரணம் என்றல்லவா உரைத்திருக்கிறேன். நானாவது உங்களை வளர்ப்பதாவது பிரதான கமலத்தில் ஈடுபடுவதாவது அல்லு பகலும் 60 நாளைக்கு சிவசிவாஜி முன்னையே துணித்து நினைத்தவரே ஒரு நாளும் அது தமிழ்நாடு இப்பொழுதே செய்ய மாட்டேன். தங்களிடத்திலே வளர்ச்சியை பெற்று விட்டேன். ஆனால் உங்களை ஒரு முறை காண்பதற்காக பல ஆண்டு காலம் தபம் இருந்து மீண்டும் நான் உன்னை காண வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டு காலமாக தெரியாது. ஆகினால் இது ஒரு வட்டப்பாறை தெரிகிறது. இந்த வட்டப்பாறையில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து உன்னையை தியானித்து பிறகு செல்கிறேன் எனது நாடு கிருஷ்ணனை. எந்த வாலியா? அந்த போய் கை வச்சிட்டாங்களே அந்த பக்கெட் வாலியா? ஆனா யாரா வர வயலே காட்டுல அர்த்தம் வந்துக்கிற மாதிரி எழுநீர அதுக்கு இல்லைங்க. குரங்கு பார்க்க போறான்ல, குரங்குக்கு இதை கொடுத்தா அது மாதிரி பூச்சி கட்டாயிச்சிடும். வாய் பயமா ஒரு அனுமதி துணுச்சுப்பா. சரி ஐயா, இது எத்தனை குரங்கு கொடுப்போம். குரங்குக்கு அந்த குரங்கா இன்னைக்கு நானான்னு நான் பாக்கணும். எப்படி அவனுக்கு இருந்தாலும் அந்த குரங்கு எங்க இருக்கான் தேடி பாருடா. குரங்கு சுத்தி பாருடா, சுத்தி பாருடா, சுத்தி பாரு. சுத்தி சுத்தி பாரு. சுத்தி நாட்டில் நான் சொன்ன சுத்தி பாரு. இதான் சுத்தி பாரு. நட்டில் அடவா வயிற்றுக்காரமே பேசிக்கிறேன். ஊர்ல சுத்தி பார்க்க முடியும். சுற்று முற்றும் பாரு. ஊரை போய் நான் சுத்தி பார்க்கணும். நாய் கூட கட்டி நாயாட்டி வேற குறுகுறுப்புக்கார வேற ஆட்டி கலக்குறேன். சிவாய நமகே. ஐயா பாத்துல எந்த பேரும் குரங்கு உட்காந்துருக்க உன்னோட பெருசா இருக்குது. உண்மை திட்டமா தான் இது கறி குழம்பு சாப்பிடணும், சாம்பார் சாப்பிடும். நிமிஷம் ஆயிடுச்சு. மனுஷன் தானே அவங்க. எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் வாழை குறுக்க போடுது பாத்தியா? குறுக்க போட்டு வச்சுட்டு பாரு. இந்த வால் எல்லாம் எனக்கு தூசு மாதிரிடா. தூசு மாதிரியா? துரும்பு மாதிரி. நான் கூட தூசு வேணும்னா தூசி வைக்கிறவன். நான் எப்பேற்பட்டவன் பலசாலி. ஒரு நேரத்திலே வெள்ளங்கிரி மலையை வேரோடு பெற்றெடுத்தவன்.
கிளம்புறமா சொல்லலாமா? நான் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்ட மலையை தூக்கணும்டா. அந்த கையை தூக்காத ஏன்? உப்பு நடிக்குது வெள்ளிங்கிற மலை வேரோட வெட்டி மறுபடியும் தூக்காத அப்படி இருக்க. ஐயோ, அம்மா. ஏண்டா, இந்த நாட்டை மலை தூக்குற பாரா. ஏய், இவன் குரங்கு வித்தை காட்டுறான் போல தெரியுது. இப்பதான் தெரியுது. டேய், இப்ப இந்த வாழை தூக்க முடியல. ஏய் மந்திரி மகோதரா. ஓ, இந்த பக்கம் தாக்குறான். தோப்பை எடுத்து பாக்க நம்ப. ஏடா என்னாச்சு கொஞ்ச நேரத்துல? ஓ, பண்ண கவிக்க. நானா என்ன நானா? நிறையா அந்த வாழை தூக்க முடியல முன்னால. ரெண்டு கூட அடம்மா, அந்த சாப்பாட்டை போய் உக்காடுறான் அம்மா. வரியம்மா, முதல் ரவுண்டு கறி குழம்பு, 2வது ரவுண்டு சாம்பார், 3வது ரவுண்டு மீன் குழம்பு, கடைசியா ஊத்திக்கிறான் ரசத்தை. ஊத்தி அப்படியே பொழந்து கட்டான், அங்க கட்டான். இத தூக்கத்துல ஊரான கூட சோத்த துண்டு வந்துட்டாமா. வாழை தூக்கத்துல உனக்கு ஏய் மலை வெள்ளிங்கிரி மலை வேரோட பேத்தவன நானு. நீ தானே நீ பேத்திருப்ப. இந்த மலையை தூக்கி அங்க வைப்பேன், அந்த மலையை தூக்கி இங்க வைப்பேன். நான் பார்த்தேன் சாப்பாடுற இடத்துல சொல்றா டேய். இந்த இலையில இருக்கிற கோழி கறியை தூக்கி இவன் இலையில வச்சுக்குவான், அந்த இலையில இருக்கிற கோழி கறியை தூக்கி மறுபடியும் இவன் இலையில வச்சுக்குவான். நீ பேசுற மாலையை தூக்கி வச்சுக்கணும். டேய் வாழை பெத்து கொடுத்துடலன்ற சரி, வாடா. இவ்வளவு சொல்றல நீ தூக்குடா. யார நினைச்சுக்கிறீங்க? நீ தூக்குடா. யார் டேய் தூக்குடா. நீ வாழ தூக்குறப்பா. என் பலம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் அந்த தேங்காய் யான்னு கேட்டியா? ஏன் இதுக்கு? இப்ப சொல்லிட்டா அது யான்னு. ஏன்? தேங்காய் எலுமிச்சான். யாருயா? தேங்காய் எடு. ஆப்பிள் போது இப்பதான் என்ன தெரியல, இப்பதான் இறக்கி திரா. நான் வந்து குரங்குன்னு நினைச்சாங்க போதுப்பா. ஒரு தலைமுறை வச்சுவா. பாவம் தம்பி அப்பா இதை யான்னு கேக்குறேன். எதுக்கு? என்னயா போறங்க? என்ன? அடடா, எம்மா குரங்க பாத்துக்கிறேன் நானு. நீ குரங்க இது டேய் வாழ தூக்குடா. என் பலம் நானு தெரியாத கிடையாது. என்ன பலம்? டேய் ஐயா டேய் எதுரா யாராவா? எங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு ஒரு 4 ஏக்கரா இருக்குது. வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு கொடுத்து ஆளுங்களுக்கு கூலி கொடுத்தே போயிடுது. பல்லாலே உரிச்சிட்டாடியாடா. யார டேய் டேய் ஒத்திரடா. நீ ஒன்னா இது மாதிரி பிச்சு தள்ள பாப்போம். யாருயா? போடா. நல்ல கட்டு வந்துடா பார்த்த கிளம்ப ஆனா பையன். பரவாயில்லைங்க, உன்னை விட உன்னுடைய காவல்காரன் வேற மாதிரி தான் இருப்பான் நம்மளுக்கு. ஆமா தேவனா. இந்த வாழை பிடிச்சி குரங்கு சுவைக்கு அடிச்சுவான் நம்மளுக்குதா. ஐயா நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். எஜமானா பரவாயில்ல, ஒரு பால்ட்டி தான் அடிச்சாரு, நீ 3 பால்ட்டி அடிச்சு போறிய அப்படியா? அப்பா அப்பா டேய் இது வாழோ இல்ல அதோட டேய் டேய்
வா எவ்வளவு ஒரு இது இருக்குடா. டேய், இப்ப சொல்றேன்டா. பாலே இவ்வளவு பெருசா இருக்குதா டேய், நீ மாட்டிக்கின இதெல்லாம் பெருசுதான். ஏண்டா, இப்ப தூக்கி பாருடா. வாழை புடிச்சு ஸ்வைப் பண்ணி பாருடா. எங்கடா தூரம் ஆனா, நடக்குது? ஆளு பேர் பொண்ணு பேர் நிக்கிறா. ஏய் தூரம் நடக்கிறதுக்குனியா இல்ல, போறேன் நான் பாக்குறேன். அந்த வேலையே வச்சு கூடாது. இப்ப தூக்கி அவசரப்படுறா. ஏப்பியா? ஏய், உன்னை என்னன்னா ஒரு நாடகம் சொன்னாங்களே ராஜாரெட்டி ஒரு சூர வேஷக்காரன் எப்படி எப்படி கொண்டு வரலாம் எப்படா 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 காலத்து வர சொல்லிட்டு கடை சொன்னா நான் மோசக்கார பாதி ஏற்கனவே உனக்கு மட்டும் வாயில போட்டுக்கினேன். எங்கடா தேடுறான் எங்க போட்டான்? நான் வாழை தூக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா வாழை தூக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என் பலமே குறையுதுடா. அங்க சொன்னிய உட்கார இடத்துல எப்படியா? கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து உட்காருங்களா இடம் பத்தல கொஞ்சமா நவுந்து உட்காரு இடம் பத்தல கொஞ்சமா நவுந்து உட்காரு இடம் பத்தல உட்காரியாடா 3 பேர் உட்கார இடத்துல உட்காரிய கும்பக்காரன மாதிரி உட்காருங்க அப்படியே உன் தம்பி மாதிரியே வா எனக்கு கட்பா மாதிரி போயிடுச்சு பச்சை எடுத்துக்கிறா. எனக்கு கட்பா மாதிரி போயிடுச்சு டேய், உனக்கு எய்ட்ஸ் நோய்க்குது கண்டுபிடிச்சேன் யாருடா? எனக்கா? ஐயா இந்த குரங்கு இப்படியே இருக்கிறது நாம 2 பேர் இருக்கிறோம். ஆமாங்க அவன் ஒரு ஆளு. இந்த தவத்துல வந்து இந்த குரங்கு ஆச்ச போங்க இந்த குரங்கு என்ன ஏறி இருக்கிறாயா? பத்து தண்ணி நாம நானடா உன்னை கொண்டாட போகிறேன். ஆமா வல இலங்கை ஆளக்கூடிய தென்னிலங்கை கதிவாதி ராவணேஸ்வரன். ஓ 10 தினம் 20 தினம் எட்டவுடன் தாய்க்கு தலைவன் வீர ஒளிவத்துவன் வெல்கவசம் போட்டவன் சக்காவின் சுரக்கில் நாகத்தை பாடியவன் வீதிக்கெல்லாம் 108 சிவாலய தமத்தி சிவபூஜையை திறந்தவன் தாய்க்கு பல தொழிலை செய்தவன் அப்பனுக்கு முன்னாடி அமர்ந்து தொண்டி எடுக்கும் கணவனே. டேய் வாடே, எனக்கு நிகழ இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆமா திக்கு விதி வந்து கொண்டிருந்தேன். அப்போது நாரதர் ஓடி வந்து உரைத்தார். உனக்கு நிகரானவன் 70 வயது சேலை வைத்து தாழ்வு தரவா உழைக்கூடிய குதிரையை கொண்டு சென்ற அரசன் அந்த வாலி என்று உன்னோடு சமர் செய்து உன் ஆவியை போக்கி நீ என்று இந்த உலகத்தில் என்னை விட வளர்த்தால் யாரும் இல்லை என்பதற்காக என் வயிற்றை காக்க வந்திருக்கிறேன். அமர்ந்திருந்த என்னை தட்டி எழுப்பி விட்டு எனக்கு தோல்வி எடுத்து விட்டு சமர் செய்ய வேண்டும். வாங்கடா சமருக்கு நீங்க நடந்துங்களா?
ட்ரில்லிங் மிஷின் போற அப்படி போயா வயசாலி பார்த்தா உன்னை மட்டும் அந்த குரங்கு முதுகுல அடிக்கிற வாய் உள்ள அடிக்கிறது நான் அடிச்சுக்கிறேன் என்னை பத்தி தெரியாது உனக்கு மோசமான நானு சிந்தாரிப்பேட்டை பொட்ட ரவுடி ஆமாடா சிந்தாரி பேட்டை ரவுடி பேட்டை ரவுடி நானு இப்போ அதவர் கையை தூக்கினா கூப்பிடு ஊந்துருவான் எல்லாருக்கும் நீ தண்ணி காட்டுவ இந்த குரங்கு உனக்கு தண்ணி காட்டுதாடா போடுறா டே உயிருக்கு பூச்சா போடுறான் பாரு நாய் ஓடுதா பூனை ஓடுதா நாடி துடிக்குது தண்ணி குடுறா பாவிய எங்க போய் தண்ணி தெளிக்கிறா போடுகாலையா ஏதுல தலைப்பு தூக்குடா கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவன் என்ன லோல் போடுறா டேய் அங்க இருக்குது பாரு கையது கால் எது நார் மட்டியா கேட்கிற பணம் மாட்டான் கைத்து மேல காலை வச்சு மாதிரி அப்படி விருன்னு இருந்திருப்பான் இந்த குரங்கு சென ஊசி போற குரங்கு போடுறாப்பா என்ன குரங்கு அந்த மாதிரி மோதிரம் மேய்ச்சிடுச்சா உங்க எஜமா எங்க போட்டான் செய்ய பையா
எப்போது ஆணவத்தோடு என்னோடு சபரிக்கு வந்தீரோ இனி முதல் குழந்தைகள் உங்களோடு வாழ வைக்கிறார். இதே இடத்தில் உங்களை வெற்றி பெற்றேன். ஒழித்து போங்களா, ஒழித்து போ. வாலிபாலா வாலிப்பா வாலிப்பா வாலியப்பா முட்டுக்கு போதும் ஐயா. ஐயா வாரியா வாலிப்பா யாரை பிடிக்கும் தெரியும். ஐயா என்ன எல்லாம் வச்சு மூத்தரமா ஊட்டிருக்கியா? சரி, நீங்கள் ஒரு தவறு செய்த தவறை விளந்து மோதத்தில் விழுந்து உயிர் பெற்ற கெட்ட நடத்தினார். உங்களை மன்னித்தே உயிர் பெற்ற அப்புறம் நாங்க எங்க நாட்டுக்கு போய் வரோம். நாங்க சென்று வரோம். மன்னிப்பு தான் போக சொன்ன அவசரக்கு சமயத்தில் என்னை தட்டி அடித்து என்னோட சமர் செய்ய வீரத்தோடு புறப்பட்டு அல்லவா ஆகினார். உங்களது வீரத்தை நான் பாராட்டுகிறேன். ஐயா அப்படி இருட்டுதான் போயிடலாங்க. ஐயா ஈரத்துல குட்டிக்குதா அப்படியா? ஐயா இருட்டுங்க போலாமா? ஐயோ குட்டிக்கிறியா? யாரை பார்த்து சொல்றாங்க? இல்ல நான் சொல்லுவேன். ஐயா அதே ஐயா சோத்திர மாண்டவன். ஐயா 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 அதே திம்மியா இருங்க. அவன் அடி ஐயா இதே பேசுறான் ஊர்ல ஆட்டம். உங்கள் வீரத்தை பாராட்டி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பரிசு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஐயா எனக்கு பரிசு நான் அதிகமா கேட்க மாட்டேங்க. ஒரே ஒரு ஆன்ஸ் பயிர் கொடுத்துருக்கோம். எங்க போறீங்க? எங்க போய் காட்டாலும் நுணுக்கி நம்பிக்கை கொடுக்குறாங்க. சரி, தெரிஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சு வாய் நாம ஊறிதான் உங்கள் இருவருக்கு நான் பரிசு தருகிறேன். என்ன நடந்த? அடிக்க போறாரா? வாடா பரிசு கொடுத்து இப்படி வாங்கடா கம்ப்ளீட் உயிருக்கு வாங்கிண்டா. அங்க கேட்கல ₹1 கம்மியான கூட முதல்ல கணக்குல வச்சுட்டு போனு. இங்க சரியா நீட்டா காலையில அங்க நீட்ட முடியும். நினைச்சிட்டு போட்டான். இருவருக்குமே பாகுபாடின்றி வந்த இடத்தில் ஒரே நேரத்தில் உங்களுக்கு பரிசு தர்றேன். என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? வர்றாப்பா உனது தென்னிலங்கை சாம்ராஜ்யமே இப்போது என் மொட்டை வாளிலே கட்டுண்டு கிடக்கிறதா? உண்மைதான். இப்பொழுதாக தெரிவித்தாயா இந்த வாளியின் வீரத்தை பற்றி ஏன்டா டேய்? டேய் டேய். உங்கள் இருவரை நான் இப்படி விட போகிறான். எனது நாடாளுடைய கிஸ்கத்தை கழுத்து செல்ல மகனே. எதற்காக ஒரே மகன் ஒப்பற்ற மகன் தங்கத்தொட்டிலே தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் விளையாடக்கூடிய தங்கத்தொட்டின் மேலாக உங்கள் இருவரை தொங்க பெற்றி ஒரு 10 தலை பூச்சியாகும். உனக்கு ஒரு 8 கால் பூச்சியாகும். என் மகனுக்கு நான் 6 காட்ட போறேன். 6 காட்டாது சாமி, 7 காட்டிப்போம். தலைமையிலே மதிப்பேன். வேணா சாமி, எங்க வச்சதே போதும். ஏய், அது மட்டும் கிடையாது. எனது நாட்டு கிஸ்கத்தை கலத்தி செல்ல வைக்கிறேன். உங்களை எப்படி மனித கூப்பிடுறேன்? காடு, மேடு, மலை, செடி, கொடி, மரபடி போறாம ஆகவே வாங்க கொள்ளுமுடி தர தர தரமணி. இவனை எப்படி வேணாலும் இருக்கு பாப்பா. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு நாட்டுக்கு மன்னன்.
நீயா என்ன நடக்க வச்சுட்டு போயிடுப்பா. சாமி எனக்கு ஒரு ராச சாமி இவனை சப்பாத்தி கல்லி வேலைங்க காட்டு வேலை போட்டு தாத்தா இழுத்து போங்க சாமி. சாமி உன்னை இவனை அந்த பீயை கூட பார்க்காது சாமி. சாமி உன்னை என்ன இந்த ரோஜா பூ செடி, மல்லிப்பூ செடி, அந்த சாமந்தி செடி, அந்த ஜாதி மல்லி, அருகுபில்லு. அருகுபில்லு, அது மேல என்ன பதமா ஆமா சாமி. உன்னை ஆமா. நாயகா கிரிக்கெட் டாபரி கிரிக்கெட் செல்வி